Assalamualaikum, welcome to my channel. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் பீட்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆம்லெட் பீட்சா, பிரெட் பீட்சா, சீஸ் பர்ஸ்ட் பீட்சா அந்த மாதிரி எல்லா பீட்சா ரெசிபீஸும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீட்சா எப்போதும் போல் அவன் இல்லாமல் ஸ்டவ்லேயே தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், அதே 1 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கையால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி சூடாகவும் இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு உள்ள தண்ணி ஊற்றி நல்லா இதை மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான், அதனால் நம்ம மாவோட டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணி பிசைஞ்சிடலாம். அதனால் அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு டைம்லாம் எடுக்காது. இப்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறமா ஒரு கவர் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேப்சிகம் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைனா ஒரிகானோ நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பட் இங்கே கிடைக்கல, அதனால் நான் அதை எதுவுமே எடுத்துக்கல. இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோலிங் பின் வச்சு லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஃபோக் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேக் பண்ணும்போது அது பஃப் ஆகாமல் இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பேனில் தான் பீட்சா செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெயிட்டான பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பீட்சா பேஸ் அதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு பீட்சா சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா நான் இப்போது கெச்சப்பையும் சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது எக்ஸாக்டாக உங்களுக்கு பீட்சா சாஸ் அப்படியே அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டாப்பிங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஷ்ரூம், கார்ன் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் டாப்பிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக பேலன்ஸ் உள்ள 1/2 கப் சீஸையும் நம்ம மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த சைடு ஃபுல்லுத்துக்குமே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 8 to 10 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம சர்விங் பிளேட்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் பீஸா சூப்பராக நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம சூடாக கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.